சரவண பவா. வேல் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றேனடி. குமரன் கொலு இருக்க கண்டேனடி. வேலழகும் மயிலழகும் வீட்டிற்கும் பேரழகும் காலமெல்லாம் இருக்குமடி. அந்த காட்சியெங்கும் இனிக்குமடி என்று கந்தனை துதிப்பாடி இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட்ட யாம் பேரு தனிமை சுவையுள் சொல்லை எங்கள் தமிழினும் நேரெங்கும் நாம் கண்டதில்லை என்று தமிழின் பெருமையை போற்றி நூலின் வழிகாட்டும் குருவே 100 தலைமுறைக்கு விளக்கே உலகை உயர்த்தும் உன்னத மனமே உண்மை சொல்பவனே வாழ்க வாழ்க என்ன நம் பப்பாவை வாழ்த்தி வணங்கி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, எதிரிகள் நம்மை மிரட்டட்டுமே, தன்னாலே மாறிடும் தயங்காதே, என் தலைவன் இருக்கிறான் கலங்காதே, மோடெனும் தலைவன் இருக்கிறான் கலங்காதே என்று ஒவ்வொரு இந்தியர்களுக்குள்ளும் நம்பிக்கையை விதைத்து உலக நாடுகளின் மத்தியில் இந்தியாவை வீர்நடை போட்டு செல்லும் வகையில் ஓர் ஆற்றல் மிகுந்த தலைவராக நம் பாரத பிரதமர் மோடி திகழ்கிறார். அத்திருமகனை பற்றி ஒரு சில வினாடிகளை உரைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தன்னை அவர் என்றும் தலைவனாக முன்னிறுத்தாமல் ஓர் வீரனாக, ஒவ்வொரு குடிமகனின் தோழனாக, ஒவ்வொரு இராணுவ வீரனின் தோளோடு தோள் நின்று நம்மை அரணாக காக்கிறார். பசி என்று வருவோருக்கு விருந்தாக மாறும் பகைவர் முகம் பார்த்து புலியாக சீர் எதிர்த்து வருவோரை உரமாக போடும் என்று கர்ஜித்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் எதிரிகளின் கூடாரத்தை துவம்சம் செய்தார். அன்று பஹல்காமில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் போய் மோடியிடம் கூறு என்றதன் விளைவை இன்று உலகமே அறிந்தது. நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் எதற்கு என்று நினைத்தாலே நன்மை உனக்கு. நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா என்ன மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் மாணவ மாணவியரின் நெஞ்சில் எழுச்சி உண்டாக்குகிறார். நம் தாய் நாட்டை நேசிக்க பாதுகாக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சகோதரி அர்னிஷா. நன்றி, வணக்கம்.